நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு அன்பருடைய ஜாதகம். அந்த தம்பி ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் மதுரை மாவட்டத்திலே. இவர் என்னிடத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த பரிச்சயம் உண்டு. அது மட்டுமல்லாமல் ஜோதிடத்தில் நன்கு ஆற்றலும் புலமையும் அவருக்கு உண்டு. அந்த அடிப்படையில் கடந்த முறை என்னை பார்க்கும் பொழுது, ஐயா, நீங்கள் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன், அந்த வேலையில உங்களுக்கு இடைஞ்சலும் பிரச்சனையும் வரும். இந்த காலச்சுவடுக்கு பிறகு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சொல்லியிருந்தீர்கள். அப்பொழுது சொல்லும் பொழுது நான் சொன்னேன், எனக்கு எந்த வேலையிலும் பிரச்சனை இல்லைங்க, என்னுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு எனக்கும் எந்த குறைபாடுகளும் கிடையாது, நல்ல அன்பும் பரஸ்பர ஒற்றுமையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கல்வியினுடைய தாளாளர் எனக்கு நெருங்கிய நண்பர். நானும் அவரும் பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி பருவம் வரைக்கும் ஒன்றாக படித்தவர்கள் தான். அவருடைய பள்ளியில் தான் நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரும் எனக்கு நன்றாக தெரியும் அவரை என்று சொன்னார். எது எப்படி இருந்தாலும் தம்பி, நமக்கு கடவுளே பழக்கமாக இருந்தாலும் நமக்கு நன்மை செய்ய வேண்டியக்கூடிய அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஆனால் அன்றைய தினம் உங்களுக்கும் உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரச்சனை வரும். இந்த டைம் வரும் பொழுது வேலையை எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னை கேட்டுட்டு எழுதி கொடுங்கன்னு. அதே போன்று இந்த முறை வேலை எழுதி கொடுக்கலாம் என்று வந்திருக்கிறார். முதலாவதாக அவருடைய டேட் ஆஃப் பர்த் அடைவுகளை, கிரக அடைவுகளை சொல்லுகிறேன். அவர் பிறந்தது 11/10/1992 3:10 AM. பிறந்தது மதுரை மாவட்டத்தில். பிறந்த லக்னம் பாருங்கள், சிம்ம லக்னத்திலே பிறந்திருக்கிறார். ராசி மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். பிறக்கும் பொழுதே சனி மகாதிசனுடைய இருப்பு 3 வருடம் 2 மாதம் 26 நாட்கள் இருப்பு இருந்தது. அதன் பிறகு புதன் மகாதிசை முடிந்து கேது திசை முடிந்து இப்பொழுது நடைமுறையிலே சுக்கிர மகாதிசையிலே சந்திர புத்தி 2026 ஜனவரி இப்பொழுது சந்திர புத்தி முடியக்கூடிய தருணம் நடைமுறையில். அடுத்தது செவ்வாய் புத்தி. இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த சிம்ம லக்னம் பிறந்தது சிம்ம லக்னம், ராசி மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே சூரியன் குரு, அதாவது கன்னி மனையில் அமரப்பட்டிருக்கிறது. 3ஆம் பாவத்திலே சுக்கிரனும் புதனும், சுக்கிரன் ஆட்சி பெற்ற புதன், ஆட்சி பெற்ற சுக்கிரனோட புதன். 5ஆம் இடத்திலே ராகு, 11ஆம் இடத்திலே கேது. லக்னத்திற்கு 6ஆம் பாவத்திலே சனி, அதாவது மகர மனையிலே ஆட்சி பெறுகிறது. 8ஆம் இடத்திலே சந்திரன், 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே செவ்வாய், கேது அமரப்பட்டிருக்கிறது. நடைமுறையில் சுக்கிர மகா திசை. சுக்கிரன் எங்கிருந்து திசை நடத்துகிறார்? ராசிப்படி 8ஆம் இடத்திலிருந்து திசை நடத்தது ஒரு சிறப்பு. லக்னப்படி லக்னத்திற்கு 3ஆம் இடம் மாரகாதிபதி சுக்கிரன் மறைந்து புதனோடு சகிதம் பெறுகிறது. இது ஒரு மற்றொரு வகையில ஒரு சிறப்பு. 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்கு தனபஞ்சமாதிபதியுடைய சுக்கிரன் கூடியிருப்பது சிறப்பு தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சுக்கிர திசையில் சந்திர புத்தியும் செவ்வாய் புத்தியும் தொழில் ரீதியான ஆட்டத்தை காண வைக்கும். தொழிலுக்கு இடி விழுந்தது மாதிரி தன்மையை உருவாக்கும். அப்ப செய்யறது என்ன? வேலை. அப்ப வேலையில இடைஞ்சல் டைரக்ட் ஆகும். எதை வைத்து சொல்லுகிறேன் என்றால், இந்த லக்னத்திற்கு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம். அப்ப தொழில்ஸ்தானம் என்ன மனை? சரமா ஸ்திரமா? ஸ்திர மனை, ஸ்திர ராசி. அப்ப 10ஆம் இடம் ஸ்திரத்திற்கு 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் மாரகாதிபதிகளாக வருவார்கள். அப்பொழுது சந்திரன் சுக்கிர மகாதிசையில் சந்திர புத்தி. யார் பார்வை செய்கிறார்? குரு பாருங்கள். 2ஆம் இடத்திலிருந்து இரு மாரகாதிபதி சந்திரனும் குருவும் மாரகத்தன்மை கொண்டவர்கள் தொழில் ஸ்தானத்திற்கு. 10ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் கடகம், 10ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் தனுசு மனை. அப்ப 2 அதிதேவதைகள் யாரு? சந்திரனும் குருவும். அப்ப நேருக்கு நேரா பார்க்கிறார் அல்லவா? 10ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் திசை நடத்துகிறார். அப்ப குற்றங்கள் அங்க அமைப்பு ஆட்டோமேட்டிக்கா வருது இல்லையா?
அப்ப பாருங்க, கரெக்டா அவருக்கு சந்திர புத்தி கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு வேலையில் இடைஞ்சல் வரும், செவ்வாய் புத்தி வரும்போது வேலையை எழுதி கொடுப்பீங்கன்னு. அதே மாதிரி சந்திர புத்தி கிராஸ் ஆகி வந்தது. அப்போ பிரின்சிபல் தலைமை ஆசிரியர் அவருக்கு நண்பர்னு சொன்ன இல்லைங்களா, கல்வி தாளாளர் கூட. அப்ப தலைமை ஆசிரியரை ஆட்டோமேட்டிக்கா மாத்துறாங்க. வேறொரு புதிய தலைமை ஆசிரியர் சார்ஜ் எடுத்து அந்த பதவியில் அமர்கிறார். இவருக்கும் அவருக்கும் சில பிரச்சனைகள் ஊடுருவுது. நல்லா படிக்கிற மாணவர்கள், ஐயா இப்ப எனக்கு சந்திர புத்தி வந்ததுல இருந்து எவ்வளவுதான் நான் திறமையா என்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் போட்டு பாடம் நடத்தினா கூட அந்த மாணவர்கள் சரியா படிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னுடைய வகுப்புல நான் 5வது 6ஆம் வகுப்பு வரைக்கும் நான் எடுக்கிறேன், நல்லா படிச்சுட்டு இருந்தும் கூட ஸ்கோர் டவுன் ஆன உடனே அப்ப கேட்ட ஆசிரியர் சரியா பாடம் நடத்தல, என் மாணவன் நல்லா படிக்கிறான் என் பையன் அப்படின்னு பேரண்ட்ஸ் சைட்ல தான் கம்ப்ளைண்ட் வரனால பிரின்சிபல் நீங்க நடத்துறது சரியில்லை, இது மாதிரி அடிக்கடி நடந்ததுன்னா ஒரு மாதிரி போல ஒரு மாதிரி இருக்குமா, பழைய பிரின்சிபல் மாதிரி நான் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன்னு இவருக்கு சில சங்கடங்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த சந்திரபுத்தியிலிருந்து வர ஆரம்பிச்சு படிப்படியா கடைசியா இப்ப செவ்வாய் நெக்ஸ்ட் இயர், அதாவது பாத்தீங்கன்னா 6/1/2026 செவ்வாய் வரும் பொழுது அந்த இடத்துல நீங்க வேலையில இருக்க முடியாதுன்னு அன்றைய தினமே சொன்னீங்க. இப்ப நான் என்னால இருக்கவே முடியல, நான் வேலையை எழுதி கொடுக்கலாம் தாயா இருக்கிறேன், நீங்க உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறேன். நான் எவ்வளவுதான் நான் பாடம் நடத்தினாலும் மாணவர்களை புரிஞ்சுக்கூடிய அந்த கிரகிக்கூடிய சக்தி இல்லையா, நான் அதே மாதிரி தான் நடத்துறேன். ஆனா என்ன மேனேஜ்மெண்ட் ஒரு முறைக்கு 4-5 முறை அடுத்தடுத்து என்னை குறை சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா, கொல்லாமல் கொன்று விடுமோம் கிரகங்கள் என்று சொல்வதை போல இவ்வளவு காலம் நல்ல முறையா நடத்திட்டு இருந்தவர், ஏற்கனவே இருந்த பிரின்சிபல் இவருடைய இனிய நண்பர், அவர் வேற இடத்துக்கு மாறி போறாரு, புதிய தலைமை ஆசிரியர் அந்த பிரின்சிபல் வர்றாரு, இவருக்கும் அவருக்கும் ஒத்து வரல. காரணம், காக்கா உக்கார பணமளம் விழுந்த கதையா. மாணவர் என்னதான் நீங்க அறிவை மாணவர்களுக்கு ஊட்டினாலும் புகட்டினாலும் உங்கள் ஜாதகத்துல நல்ல தொழிற்ஸ்தானத்துக்கு தர்ம கர்ம பஞ்சம யோகம் இருந்தா நீங்க சாதாரணமா நடத்துவீங்க. மாணவர்களும் சாதாரணமா படிச்சு நல்ல கிளிக் ஆகி நல்ல பேரும் புகழும் யாருக்கு கிடைக்குன்னா மாணவ கண்கள் பேர் எடுக்கும் பொழுது ஆசிரியர் நல்லா நடத்துறாருப்பா, இந்த ஆசிரியர்கிட்ட போனா டீச் பண்ணா நல்லா இருக்கும்பா அப்படின்னு நிறைய பேர். அப்படி கிடையாது. ஒரு மாநில அளவுல ஒரு மாவட்ட அளவுல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருது இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அந்த கல்வி தாளாளர் அந்த ஸ்கூலை நடத்தக்கூடிய பிரின்சிபலுக்கு மேல இருக்கக்கூடியவர் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஜாதத்துக்கு யோகமான தருணம், இந்த ஸ்கூல் பேர் எடுக்கணும்னு அது இருக்கணும். ரெண்டாவது பிரின்சிபலுக்கு அந்த யோகம் அந்த ஸ்கூலுக்கு பர்டிகுலரா தமிழக அளவு மாநில அளவில் ஃபர்ஸ்ட் வரணும்ன்றது அந்த விதி அங்க இருக்கும். ஆசிரியர் நடத்துறாரு பாத்தீங்களா, அந்த வகுப்பு 10ஆம் வகுப்போ இல்ல +2 வகுப்போ நடத்துறாரு பாத்தீங்களா, அந்த ஆசிரியர்களுக்கு தர்ம கர்ம பஞ்சம யோகம் விழுவும். அதே போன்று எல்லா பள்ளிகளும் நல்ல தேர்ச்சி பெற்று தானே வர்றாங்க. ஏன் பர்டிகுலராக ஒரு முதல் மாணவனோ முதல் மாணவியோ மாநில அளவு முதல் வகுப்பு அந்த தேர்ச்சி பெறுகிறார்களே, அதற்கு அந்த மாதிரி நிலை கொண்டவர்கள் பார்ப்பாங்க. ஒரு அழகா ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தருக்கு நான் ஜாதகம் பார்க்கிறேன், இந்த இவருக்கு பார்த்தேன் அவருக்கு பார்த்தேன் ஒரு அன்பர் என் இடத்துல சொல்லிட்டு இருந்தார். கிடையவே கிடையாது. அவர் உங்ககிட்ட ஒரு அமைச்சர் பார்க்கணும், இல்ல முதல்வர் பார்க்கணும், இல்ல நாட்டை ஆளக்கூடிய மன்னாதி மன்னர்கள்லாம் பார்க்கணும்ன்றது விதி உன் ஜாதக கட்டத்துல முதல்ல இருக்கணும். அவர்களுக்கு நீ பலன் சொல்லணும். அதன் மூலமா நடந்ததுன்னா அதன் மூலமா ஆதாயம் அடையணுன்றது விதி உன் கட்டத்திலே இருக்கணும், அங்கேயும் இருக்கும். அதான் காக்கா உக்கார பணபலம் உளுந்த கதை. என்னால் தான் இந்த கல்வி உயர்வு அடைந்தது, என்னால் தான் இந்த ஸ்கூல் பேர் எடுத்தது, இந்த ஆசிரியர் பாடம் எடுத்ததுனால தான் கிடையவே கிடையாது. அப்ப எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இருக்கும். அந்த யோக பாவங்களும் தொழில் ரீதியான அந்த ஆசிரியருக்கு தர்ம கர்ம பஞ்சம யோகங்களும் அந்த குழந்தைகள் படிக்கிறவங்களுக்கும் அந்த பிராப்தம் இருக்கும். அப்ப நான் நல்லாதான் நடத்துறேன், இந்த தம்பி வருத்தப்பட்டு புலம்புனாரு, நீ நல்லாதாப்பா நடத்துற, ஆனால் உன்னுடைய டைம் பேட் டைம் செவ்வாய் புத்தி முழுவதும். அப்ப 2027 ஜனவரி வரைக்கும் உனக்கு செக் பாயிண்ட் விடாது கருப்புன்ற மாதிரி நீ இந்த இடத்த விட்டு ரிலீவ் ஆயிடு. அப்ப நான் என்ன பண்ணணும், வாய் மூலம் தொழில் நீ தான் நல்லா பாடம் நடத்துவியே, என்னதான் நடத்தினாலும் இன்னும் ஓராண்டுகள் நீ சிரமப்படணும். இல்லையா, என்னால ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக முடியல, அதை நான் ரிசைன் பண்ணிட்டு நானே வகுப்பு டீச்சிங் லைன் எடுக்கலான் இருக்கிறேன், என்னால பண்ண முடியுமான்னு. நிச்சயமாக உன்னால் பண்ண முடியும், உறுதியா பண்ண முடியும். ஏன்னா
என்ன பண்ணினாலும் நான் ஒரு வருஷத்துக்கு உன்னால ஒரு இமி கூட நவுத்த முடியாது. இல்ல சார், நான் என்னதான் நடத்தினாலும் ஒரு வருஷம் ஆகும் அந்த ஒரு கல்வி இது ஆரம்பிச்சு நான் பிக்கப் பண்றதுக்கு. அதுக்கு பிறகு எனக்கு ராகு புத்தி எல்லாம் வருது. அது எப்படியா இருக்கும்? அருமையா அற்புதம் தாங்கி அந்த ராகு உங்களுடைய வாழ்க்கையில வருது. சுக்கிரனுக்கு நட்புறவு கொண்ட ராகு, சிறப்பா இருப்பீங்க. எப்பப்ப இந்த குரு புத்தி, இந்த சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி. செவ்வாய் பாருங்கள், எதனால செவ்வாய் புத்தியில எழுதி கொடுன்னு சொன்னதுக்கு காரணம், அன்றைய தினமே 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அந்த செவ்வாய் விரையாதிபதியா வருவார். லக்னத்திற்கு தான் பாக்கியாதிபதி. அந்த செவ்வாய் எங்கே அமரப்பட்டிருக்கிறார்? லக்னத்திற்கு லாப பாவத்து. செவ்வாய் 4வது பார்வையா அந்த குருவை பார்க்கிறது. குரு அந்த சந்திரனையும், சந்திரன் அந்த குருவையும் சமநோக்கா பார்க்கறனால 10ஆம் இடத்துக்கு இருமாரக தொடர்புகளும் குற்றவியல் ஸ்தானமும் 6, 12 என்று குற்றவியல் ஸ்தானம் இவருக்கு வருவதனால இந்த குறைகள் இவர் ஜாதகத்தில் இருக்குது. அதனால அல்லாமல் குறையாது கில்லாமல் வெடிக்காது என்று சொல்வதை போல உங்களுடைய ஜாதகத்துக்கு நல்ல ஒரு உயர்வை டீச்சிங் லைன்ல நிச்சயமா உங்களால நிறைய மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய தன்மை உங்க ஜாதகத்துல இருக்கு. அதன் மூலமா பெரிய பொருளாதாரமும் பணம் ஈட்டக்கூடிய ஐஸ்வர்யம் உங்கள் கட்டத்துல இருக்கு. ஆனா இந்த தம்பி மனம் வெதும்பி என்னிடத்துல வந்து அமர்ந்திருந்தார். ரொம்ப உண்மையான பையனுங்க இந்த தம்பி. இளம் வயது 1992 பிறந்தார். நல்ல ஆசிரியர், நல்ல தர்ம கர்ம பஞ்சம யோகம்லாம் இவர்கிட்ட அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிறது அந்த புத்திகள் சாதகமா இல்லை. இந்த புத்தி அல்ல, நடக்கக்கூடிய புத்தி. அதனால பின்னாடி நல்ல பன்மடங்கு சுக்கிர மகா திசையில ராகு புத்தி, அதுக்கடுத்து சனி குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி புதன் புத்தி வரும் காலத்துல உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பொருளாதார உயர்வுகள் அடையும். அடுத்தடுத்து யோக பாவங்கள் இருக்கு. நல்ல அழகான மனைவி கட்டி அழகான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எந்த துயரம் இல்லைன்னா நிச்சயமா எனக்கு அருமையான மனைவி வாய்ச்சிருக்கா ஐயா. நல்ல குழந்தைகள். 5ல ராகு இருந்தால் பொதுவா என்ன சொல்லுவோம், கொஞ்சுவதற்கு பிஞ்சதுன்னு பாடல். அப்படி கிடையாது. குரு பாருங்கள் 5ஆம் பாவத்திற்கு 10ஆம் இடத்துல 5ஆம் இடத்திற்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதியை தொடர்பு கொண்டு அது செவ்வாயால் பார்க்கப்படுவதனால பார்போற்றும் பிள்ளை ஊர் போற்றும் உத்தமமான குழந்தைகள் தான் உங்களுக்கு பிறக்கும். அதே மாதிரி அழகான மழலை செல்வன் ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் உங்கள் வயிற்றில் பிறந்திருக்கிறது. சிறப்பாக வாழுவார்கள். தொழில் ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இன்றைய தினம் மட்டும்தான் இருக்கும். அடுத்த நான் சொல்லக்கூடிய 2027 ஜனவரிக்கு பிறகு எல்லாம் கடந்து இன்பமான வாழ்க்கை அடைவீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.